Praise the Lord. Hallelujah. இந்த நாளின் காலையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் த கப் என்பதுடைய லாஸ்ட் பார்ட் நம்ம பார்க்க போறோம். த கப் ஆஃப் ஹோப். இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். பிதாவினிடத்துல ஜெபித்து எழுந்த உடனே அவருக்கு ஒரு புது வல்லமை கிடைத்தது, அவருக்கு ஒரு நம்பிக்கை கிடைத்தது, அவருக்கு ஒரு மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி கிடைத்தது. அதற்கப்புறமாக அவர் பிடிக்கப்பட்டார், ஒப்பு கொடுக்கப்பட்டார், பாடுகளுக்குள்ளாய் சென்றார். This is the time the passion of Christ starts intensely. சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய அந்த பேஷன் ஸ்டார்ட் ஆன முதல் தருணம் அது. அதுக்கப்புறமா அவர் தன்னை எப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டார் என்றால், நான் என்ன செய்ய வேண்டும் என்று அல்ல, மற்றவர்கள் எனக்கு செய்ய போகிற காரியங்களுக்காக நான் எப்படி ரியாக்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னை பலப்படுத்தினார். அந்த ஜெபத்துக்கு அப்புறமாக பிதாவிடத்துல கேட்கும் பொழுது, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அப்படி இல்லைன்னா உம்முடைய சித்தத்தின்படி இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபித்து எழுந்தவுடன் அவருக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைத்தது. தட் இஸ் கப் ஆஃப் ஹோப். அந்த நம்பிக்கையில அவருக்கு சமாதானம் இருந்தது, ஒரு தைரியம் கிடைத்தது. தன்னை எப்படி தாழ்த்தினார் என்றால், தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கம்ப்ளீட்டா அந்த ஜெபத்துக்கு அப்புறமா மற்ற காரியங்களுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தினார். அவர் செய்ய வேண்டியது அதோட முடிஞ்சது. அந்த ஜெபத்தோட அவரோட வேலை முடியும். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, சிலுவையிலிருந்து அவர் மரணம் வரைக்கும் அவர் எதுவுமே செய்யல. மற்றவர்கள் செய்த எல்லாவற்றையும் தான் ஏற்றுக்கொண்டார். அதற்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணினார்ன்றதுதான் நம்முடைய பாடமா இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் hidden do anything. ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இந்த ஜபம் தான் அவருடைய கடைசி அவர் செய்தது. ஜபத்துக்கு அப்புறம் அவர் எதுவுமே செய்யல. அவர் அமைதியா இருந்தார். மற்றவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள, தன் பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ள தன்னை தயார்படுத்தினார். பிதாவுடைய சித்தம் நிறைவேற முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். இது எல்லாவற்றையும் அவர் செய்ததனுடைய காரணம் என்ன தெரியுமா? எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்படுகிறபடி, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருந்தார். இவை எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டதனுடைய காரணம் என்ன தெரியுமா? இந்த சிலுவைக்கு அப்புறமாக தனக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷம், அந்த சமாதானம். அவமானம் அவருக்கு பெரிதாய் தெரியவில்லை, மீட்பு பெரிதாய் தெரிந்தது, ரட்சிப்பு பெரிதாய் தெரிந்தது. அவருடைய மரணத்துக்கு அப்புறம் ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள், மனித இனம் விடுவிக்கப்படும். தேவன் நமக்கு கொடுக்க போகிற அந்த ரட்சிப்பை அவர் பெரிதாய் நினைத்ததுனால தன் பாடுகளை எல்லாம் அவர் பெரிதாய் நினைக்கவில்லை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அமைதலாய் இருந்த சிலுவைக்கு நேராக போகும்பொழுது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த மரணத்தில் அவர் யாரையுமே பிளேம் பண்ணல. ஏன் தெரியுமா? அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரம் ஏரோதுடையதல்ல, அது பிலாத்துடையதல்ல, எந்த சீஷர்களுக்கும் உரியதல்ல, ஈவன் எந்த அரசாங்கமும் அவருக்கு கொடுக்கவில்லை. அந்த கப் பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்டது. அந்த பாத்திரம் அவருடைய தகப்பனாகிய பிதாவினால் கொடுக்கப்பட்டது. அதனால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அவர் மரணம் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது. அவருடைய மரணம் நமக்கு வாழ்க்கையின் ஒளியை கொடுத்திருக்கு, வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரவும், பிசாசின் கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி தேவன் தன் மரணத்துல அப்படியே உள்ள போனார். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளில நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது அவருடைய மரணம். அதற்காகவே அவர் அமைதலாயிருந்தார். அதற்காகவே அவர் அமைதியாய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். எப்பொழுது அவருக்கு அந்த நம்பிக்கை வந்ததோ அப்பொழுது அந்த நம்பிக்கை அவருக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்தது. அந்த ஜீவன் திரும்ப வந்தது 3 நாள் தான். என்ன காரணத்தை தன் மனதில் வைத்து இந்த சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டாரோ, பாடுகளை ஏற்றுக்கொண்டாரோ, அது அவருக்கு மரித்த 3வது நாள் கிடைத்தது. அந்த எனர்ஜி, அந்த பிதாவிடத்தில் தான் பெற்றுக்கொண்ட அந்த எனர்ஜி அவருக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்தது. அதே உயிர்த்தெழுதலை கர்த்தர் நமக்கும் கொடுக்கிறார். அதே சூழ்நிலைகளை மரித்த நிலையில் இருக்கிற நமக்கும் அந்த நம்பிக்கை உண்டு. அவருக்கு எப்படி அந்த பாத்திரம் நம்பிக்கை கொடுத்ததோ அதே போல அந்த பாத்திரம் நமக்கும் நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களைப் போல, தேவனை அறியாதவர்கள் போல அல்ல.
நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு நேராய் அவருக்கு எந்த நம்பிக்கை கிடைத்ததோ அந்த நம்பிக்கைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு நம்முடைய மரணம் அல்ல. நம் மரணத்துக்கு அப்புறம் நமக்கு கொடுக்கப்பட போகிற நித்திய வாழ்க்கை தான் நமக்கு நம்பிக்கை. நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நாட்களில தேவன் நமக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டது நம்முடைய நம்பிக்கைக்காக, நமக்கு கொடுக்க போகிற ஜீவனுக்காக. நித்திய ஜீவனை நோக்கி பயணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.